நேயர்கள் அனைவரையும் சிறப்பு நேரலைக்கு மீண்டும் அன்புடன் வரவேற்கிறோம். தற்போது தமிழகத்தின் தேர்தல் களம் அனல் பிடிக்க ஆரம்பித்திருக்கிறது, அனல் வீச ஆரம்பித்திருக்கு, அனல் பரப்ப தொடங்கியிருக்கு என்று கூறலாம். அந்த அளவுக்கு தற்போது சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கிறது. பொதுவாக திமுக என்றாலே பலரும் சொல்கின்ற விமர்சனம் என்னவென்றால், ஊழல் என்றால் திமுக என்பார்கள், அதே போன்று வாரிசு அரசியல் என்றால் திமுக என்பார்கள். இது உள்ளூர் கட்சி முதல் தேசிய கட்சிகளாக அறியப்படும் வரை அனைத்து கட்சிகளுமே இந்த குற்றச்சாட்டை அடுத்தடுத்து வைத்துக் கொண்டிருக்கின்றன. இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து தொடர்ந்து திமுக பல்வேறு சந்தர்ப்பங்களில் பல்வேறு வகைகளில் பதிலடி கொடுத்திருந்தாலும் தற்போது தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி முதலமைச்சர் ஸ்டாலின் மிக தெளிவாக பதிலடி கொடுத்திருக்கிறார். தன்னுடைய அரசியல் எதிரிகளுக்கு தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறீர்களே, இதற்கு நாங்கள் தருகின்ற பதிலடி என சுட சுட பதிலடி கொடுத்திருக்கிறார். அதுவும் தற்போது NDTV என்ற தனியார் ஊடகம் ஒன்று நடத்திய தமிழ்நாடு சம்மிட் என்ற ஒரு கருத்தரங்கு நடைபெற்றிருக்கிறது. அந்த கருத்தரங்கிலே NDTV சம்மிட்டிலே இந்த பதிலடியை கொடுத்திருக்கிறார். எனவே NDTV ஊடகத்திற்கு நமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்று முதலமைச்சர் என்ன பேசினார், எப்படி பேசினார், எதற்காக பேசினார் என்பது குறித்தெல்லாம் பேச போகிறோம். முதலில் அந்த நிகழ்ச்சிக்குள் செல்வோம். முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று அந்த NDTVயின் தமிழ்நாடு சம்மிட் நிகழ்ச்சியில் பேசும்போது இந்தியாவில் வேறு எந்த மாநிலமும் ஒட்டுமொத்த மத்திய அரசாகட்டும் எந்த மாநிலம் பெறாத வளர்ச்சி 11.19% வளர்ச்சியை தமிழ்நாடு பெற்றிருக்கிறது. எனவே எங்களுடைய growth ஸ்டோரி உலகமே பார்த்து வியந்து கொண்டிருக்கு, உலகமே பாராட்டி கொண்டிருக்கின்ற வகையிலே கருத்துப்படும் வகையிலே பேசிய ஸ்டாலின் மிக தெளிவாக இந்த growth ஸ்டோரியை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் எங்கள் மீது வழக்கம் போல் ஒரு குற்றச்சாட்டை சொல்வார்கள், வாரிசு அரசியல் வாரிசு அரசியல் என்று. அந்த வாரிசு அரசியலை வைத்து இன்னும் எத்தனை நாள் தான் ஏமாற்றப் போகிறீர்கள் மக்கள் எல்லாம் தெளிவாகிவிட்டார்கள் என்று சொல்லாமல் சொல்லியிருக்கிறார். என்ன சொன்னார் ஸ்டாலின்? வாரிசு அரசியல் தொடர்பாக அந்த growth ஸ்டோரியை கம்பேர் பண்ணி ஒப்பிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் பேசியதை தற்போது பார்ப்போம். இந்த growth ஹிஸ்டரியை தாங்கிக்க முடியாதவங்க வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில் பொய்களை எல்லாம் பரப்பிட்டு இருக்கிறாங்க. எங்களை பற்றி அவங்க சொல்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாமே பழைய ஸ்கிரிப்ட் தான். அதில் முதல் குற்றச்சாட்டு அரசியல் வாரிசு. இதற்கு நான் ஏற்கனவே பதில் சொல்லிட்டேன். யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம், ஆனால் யார் வந்தாலும் அவங்கள மக்களுக்கு முன்னாடி நின்று அவங்க நம்பிக்கையை பெற்று ஓட்டு வாங்கினா மட்டும்தான் வெற்றி பெற முடியும். எனவே இது எங்களை களத்தில் எதிர்க்க முடியாத வைக்கிற இத்துப்போன குற்றச்சாட்டு. இந்த growth ஹிஸ்டரியை அதாவது இற்று போன குற்றச்சாட்டு. CM ஸ்டாலின் என்ன சொல்கிறார்? இந்த வாரிசு அரசியல் என்பது அறத பழசான தேய்ந்து போன ரெக்கார்டு போன்ற இற்று போன ஒரு குற்றச்சாட்டு என்று பதில் கொடுத்திருக்கிறார். வாரிசு அரசியல் ஏனென்றால் 11.19% வளர்ச்சி என்பது மாபெரும் வளர்ச்சி. உண்மையிலேயே உலக அளவில் எடுத்துக்கொண்டால் வளர்ச்சி விகிதம் என்ற அடிப்படையில் பார்க்கும்பொழுது அரசாங்க பதிவேடுகளிலிருந்து அவர் சொல்கிறார் 11.9% வளர்ச்சி என்பது தனி மனிதனுக்கு அந்த வளர்ச்சி ஏற்பட்டிருக்கா என்பது என்னுடைய ஆர்குமெண்ட் அல்ல. ஆனால் அவர் சொல்கிறார் 11.19% வளர்ச்சி என்பது இந்தியாவிலே மிகப்பெரிய, யாரும் பெறாத வளர்ச்சி என முதலமைச்சர் ஸ்டாலினே சொல்லியிருக்கிறார். எனவே இந்த growth-ஐ அடுத்து வாரிசு அரசியல் என்ற குற்றச்சாட்டை தொடர்ந்து பேசுகிறார். அதே போன்று மற்றொரு குற்றச்சாட்டு, திமுக என்றாலே வாரிசு அரசியல். கலைஞர் கருணாநிதி, பிறகு ஸ்டாலின், தற்போது உதயநிதி, அடுத்தது இன்பநிதி வரை கொண்டு சென்று விட்டார்கள். இன்பநிதிக்கு அடுத்து வருவார்கள் என்றெல்லாம் வாரிசு அரசியல் என்றாலே திமுக என்று ஒரு அடையாளப்படுத்தியிருக்கிறார்கள். பல்வேறு கட்சிகளிலே இந்த வாரிசு அரசியல் இருந்தாலும் பிரதானப்படுத்தி குற்றச்சாட்டுக்கு ஆளாகும் கட்சி வாரிசு அரசியல் என்றாலே இந்தியாவிலே முதலில் வருவது ஸ்டாலின் குடும்பம் தான். எனவே அந்த ஸ்டாலின் குடும்பத்திற்கு இந்த வாரிசல் குறித்து பேசி குற்றச்சாட்டு வைத்திருந்தவர்களுக்கு தற்போது பதில் கொடுத்திருக்கிறார். அது ஒரு இற்று போன பழைய ரெக்கார்ட். நாங்கள் மக்களின் முன்பு ஜெயித்து இருக்கிறோம், வென்றிருக்கிறோம், யார் வேண்டுமானாலும் வரலாம் என்று பதில் கொடுத்த ஸ்டாலின்